பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். என் வார்த்தையை மதிச்சு நான் சொல்றபடி நடந்துக்கிட்டேனா உன் கழுத்துல தாலி கயிறு ஏறும், இல்ல என் கழுத்துல இந்த தூக்கு கயிறு ஏறும். ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம ஊர்ல இந்த பெரிய மனுஷன் சொல்லிட்டு அலையறானுங்களே, அவனுங்களெல்லாம் கல்யாணத்துக்கு வர வச்சு நாக்குல நரம்பு இல்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசுனீங்களேடா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கடான்னு சொல்லணும். என் தங்கச்சி என் வார்த்தையை மீறி போறவே இல்லடா. என் குடும்ப மானத்தை காப்பாத்த வந்தவன்னு சொல்லி காட்டணுமா. அப்படி காமிச்சாதாமா எனக்கு நிம்மதி. அப்புறம் ஒரு விஷயம், கார் ஓட்டுறது எனக்கு ரொம்ப உசுறு. சும்மா கசகசன்னு இருக்கிற ஊர்ல எப்பவும் ஏசியை போட்டுக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்துக்கிட்டு சினிமா பார்க்குற மாதிரியே ஊரை பார்த்துட்டு போற சுகம் இருக்கே, அது எப்பயுமே தனிதான். அதுவும் பிடிச்சவங்க யாராவது கூட வந்தா கார்ல போற சுகத்தை கேட்கவே வேணாம். முன்னாடி இப்படி எங்க அம்மா உட்கார வச்சு பேசிட்டே போறது ரொம்ப பிடிச்சது. இப்போ ஒன்ன உட்கார வச்சு கூட்டிட்டு போறதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. மல்லி, பாட்டு போடவா? கார்ல பாட்டு கேட்க சூப்பரா இருக்கும். ஸ்பீக்கர்லாம் சூப்பர் கண்டிஷன்ல வச்சிருக்கேன். இரு, நான் பாட்டு போடுறேன். எப்படி மல்லி, சவுண்ட்ல செமையா இருக்கா? அதான் அரவிந்தோட காருங்கிறது. கார்ல ரெண்டு விஷயம் மட்டும் எப்பவுமே சூப்பரா இருக்கணும். ஒன்னு ஏசி, இன்னொன்னு ஸ்பீக்கர். அது இருந்தா கார்ல போறது சொர்க்கமா இருக்கும் தெரியுமா? என்ன மல்லி, நீ ஒரு மாதிரியாவே இருக்க. இந்த பாட்டு பிடிக்கலையா? காதல் பாட்டு உனக்கு பிடிக்காதோ? நான் வேணும்னா குத்து பாட்டு போடவா? இல்ல வேண்டாங்க. உனக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும்னு சொல்லு, அதை போட்டுருவோம். என்கிட்ட இருக்கிற பென் டிரைவ்ல வகை வகையா பாட்டு இறக்கி வச்சிருக்கேன். 4-5 பென் டிரைவ் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான். அவன்கிட்ட ஒரு 500 ரூபா கொடுத்தா போதும், பென் டிரைவ் ஃபுல்லா பாட்டை ஏத்தி கொடுத்துருவான். நான் ஜாலியா பாட்டு கேட்டே போவேன் மல்லி. நம்ம கிட்ட இருக்கிற பாட்டு மாதிரி யாருக்கிட்டயுமே பாட்டு இருக்காதுல்ல. சொல்லு மல்லி, என்ன பாட்டு வேணும்னு சொல்லு. இதுவே இருக்கட்டும், ஆனா சவுண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சிருங்க. எது? இதுக்கு கீழே சவுண்ட் கம்மியாவா? பாட்டு கேட்ட மாதிரியே இருக்காது. எனக்கு எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. சரி மல்லி, நான் அப்போ சவுண்டை கம்மி பண்ணிடுறேன். மெலடியான சாங்க வேணா வைக்கட்டுமா? அது தலைவலிக்கு நல்லா இருக்கும். தைலம் போட்டுக்கிறியா? தலைவலிக்கு நல்லா இருக்கும். இல்ல வேண்டாம். மல்லி, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. அரவிந்த் கிட்ட இல்லாத விஷயமே கிடையாது. You are a paid labor. அத தவிர உனக்கும் எனக்கும் எந்த பந்தமும் கிடையாது. அத உன் மூளையில ஸ்ட்ராங்கா நிறுத்திக்கோ. எனக்கும் என் பொண்ணுக்கும் இடையில வேற யாருக்குமே இடம் இல்ல. அந்த வீட்ல நான் பட்ட அவமானம் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது விஜய். என்னால நிச்சயமா அந்த வீட்டுக்கு வர முடியாது. நீங்க இங்க இருந்து போயிடுங்க. டாடா, மல்லிமா கார்ல இருக்காங்களா டாடா? உள்ள வர மாட்டேங்கறாங்களா? நான் போய் கூட்டிட்டு வரவா? வேண்டாம், சொன்னா கேட்க மாட்டேன். டாடா, மல்லி இனிமே வர மாட்டான். மல்லிக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இனி அவன் நம்ம லைஃப்ல இல்ல. டாடா, என்னடா சொல்லும்? டாடா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? ஓ மேலையா? இல்லடா சொல்லும். உன் மேல டாடா எப்போவாச்சும் கோவமா இருந்திருக்கனா? அப்புறம் ஏன் டாடா வெண்பான் கோவமா கத்துனீங்க? இல்ல, அது நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? டாடா வேற டென்ஷன்ல இருந்தேன். அதான் என்னையே அறியாம அப்படி கத்திட்டேன். சாரி செல்லம். டாடா, நீங்க முன்ன மாதிரிலாம் என்கிட்ட பேசுறதே இல்ல. நான் உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன் செல்லம். இல்ல டாடா,
நீங்க பேசுறதே இல்ல. அப்படியே பேசினாலும் நீங்க கோவமா தான் பேசுறீங்க. இது ஏதாச்சும் ஒரு சமயம் சின்னதா கொஞ்சம் கோவப்பட்டிருப்பேன். நீ என் உயிர் வெண்பா. நான் எப்படி உன் மேல கோவமா இருப்பேன்? டாடா, நம்ம இந்த வீட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீங்க, நான், மல்லியம்மா எல்லாரும் எவ்வளவு பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அந்த சந்தோஷமே இல்லாம போயிடுச்சே டாடா. அப்படிலாம் இல்ல வெண்பா. எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்காது. சில சமயம் நம்ம ஹாப்பியா இல்லாம இருப்போம். அதே லைஃபா எடுத்துக்கணும்ல. நான் மட்டும் மல்லியம்மாவை ஐ ஹேட் யூன்னு சொல்லாம இருந்திருந்தா மல்லியம்மா போயிருக்க மாட்டாங்களே டாடா. வெண்பா, நீ ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் டாடா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க போய் கூப்பிட்டப்ப மல்லியம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் மேல இருக்கிற கோவத்துல தானே மல்லியம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. மல்லியம்மா என்னை மன்னிக்கவே மாட்டாங்களா டாடா. வெண்பா, நீ இதெல்லாம் யோசிக்க கூடாது. நீ உன் படிப்பு, ஸ்கூலு, எக்ஸாம்ஸ் இத பத்தி மட்டும் யோசிச்சா போதும். வேற எதுவும் யோசிக்க கூடாது. புரியுதா? யாரு உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் கூட இருப்பேன் செல்லம். டாடா உன்னை பார்த்துப்பேன். நீயும் நானும் எப்பவும் சந்தோஷமா இருப்போம். ஓகேவா? சரி, நீ உன்னோட ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? இன்னும் இல்ல டாடா. நீ ரஞ்சிதா சித்திக்கிட்ட போய் உன் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிரு. சரியா? டாடாக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்து பேசலாம். எங்க டாடா போறீங்க? எங்க போறதுன்னு எனக்கும் தெரியல. வீட்லயும் இருக்க முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நீ இத பத்தி யோசிக்காத வெண்பா. டாடா போயிட்டு வந்துட்டுமா? ம். வா மல்லி. இங்க எதுக்கு இறங்க சொன்னீங்க? இல்ல மல்லி, கார்ல ஏறினது வந்து நீ எதுவுமே பேசல. அப்புறம் தலைவலிக்குதுன்னு வேற நீ சொன்ன. இந்த கடையில சூப்பரா இஞ்சி டீ கிடைக்கும் மல்லி. தலைவலி உடனே சரியாயிடும். வா சாப்பிட்டு போலாம். இல்ல, ரோட்ல எதுக்குங்க டீ எல்லாம் குடிச்சுக்கிட்டு? வேண்டாம் அரவிந்த், வீட்டுக்கு போயிடலாம். மல்லி, இந்த சந்தோஷத்தெல்லாம் மிஸ் பண்ண கூடாது. வா டீ சாப்பிட்டு போலாம். அட வா மல்லி, வா. வா மல்லி. பாய், சூடா ரெண்டு இஞ்சி டீ போடுங்க பாய். போடலாம். மச்சான், அங்க பாரேன், ஒருத்தி செம்மையா செயின் போட்டிருக்கா பாரேன். ஒரு மாசமா ஒரு செயின் கூட அடிக்கலடா. இன்னைக்கு அறுத்துற வேண்டியதுதான். வா. மல்லி, டீயை நம்ம ரோட்டை வேடிக்கை பார்த்துட்டு தான் குடிக்கணும். அதுலதான் ருசியா இருக்கு. நிறைய பேர் ஏசி வீட்டுல உட்காந்து குடிப்பாங்க, சில பேர் வீட்டுல உட்காந்து குடிப்பாங்க. அதுல ருசியே கிடையாது மல்லி. டீ குடிக்கும் போது பானம் தெரியணும், அதுதான் ருசி. நன்றிங்க பாய். பாய், ஒரு அடி வரும்போது சொல்ல மறந்துட்டேன். இவங்க பேரு மல்லி. இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ அப்படியா? இருந்து சந்தோஷப்பா. பாய், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைப்பேன். அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். சரியா? கண்டிப்பா வந்துடுறப்பா. டீ சாப்பிடுங்க. சரிங்க பாய். சாப்பிடு மல்லி. மச்சான், கை நமன்னு இருக்குதுடா. எனக்கு அந்த செயின் அறுத்ததுக்கு அப்புறம் தான்டா நமச்சல் அடங்கும். ரோட்ல யாரும் இல்ல, அறுத்துட்டு எஸ்கேப் ஆயிடலாம்டா. டீ நல்லா இருக்கா? டேய் வா, பக்கத்துல போய் பார்ப்போம். வா. டீ எப்படி இருக்கு மல்லி? நல்லா இருக்குங்க. நீ இந்த அரவிந்த நம்பி நான் சொல்றதெல்லாம் பண்ணலாம். எல்லாமே சூப்பரா இருக்கும். குடி மல்லி. குடு மல்லி, பரவாயில்ல குடு. இந்தம்மா ஆஃப் சுகர் டீ. நான் காசு கொடுத்துட்டு வந்துடுறேன். பாய், மொத்த அக்கௌண்ட் எவ்வளவு? 260 ரூபா. யாராவது உன்னை புடியல? அரவிந்த், 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 திருடு.
அப்பா, ஓடியா, பிடிங்கப்பா. ஐயோ செயினோட சேர்த்து தாலி கயிறு எடுத்துட்டு போறானே. அரவிந்த் பார்த்தா தப்பாயிடுமே கடவுளே. ஐயோ திருடா புடிங்க. ஏய் இல்லடா. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி. மசாலா பொடி தோசை, கருவேப்பிலை பொடி இட்லி, ஆனியன் பொடி ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.